மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2BHK மற்றும் 3BHK அபார்ட்மெண்ட்ஸ். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் ஜெபராஜ். 37 வயதான இவர் கோவை காந்தி நகரில் உள்ள கிங் ஜெனரேஷன் என்ற தேவாலயத்தில் பாதிரியாராக செயல்பட்டு வருகிறார். தன்னுடைய நிகழ்ச்சிகளின் மூலம் கிறிஸ்துவ சமூக மக்கள் மத்தியில் பிரபலமான ஜான் ஜெபராஜ் விதவிதமான பாடல்களை பாடி மத போதனைகளில் ஈடுபட்டு வந்தார். இவர் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். இதுபோன்ற பாதிரியார் வேஷத்தில் தன்னுடைய பாடல்கள் மூலம் லைம்லைட்டில் இருந்து வந்த ஜான் ஜெபராஜ் தற்போது போக்சோ வழக்கில் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜான் ஜெபராஜின் மாமனார் 17 மற்றும் 14 வயதில் 2 ஆதரவற்ற சிறுமிகளை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார். அச்சிறுமிகள் அங்கேயே வளர்ந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு மே 21ஆம் தேதியன்று ஜான் ஜெபராஜின் வீட்டில் பார்ட்டி ஒன்று நடந்துள்ளது. அந்த பார்ட்டியில் 2 சிறுமிகளும் கலந்து கொண்ட நிலையில் மது போதையில் இருந்த ஜான் ஜெபராஜ் அவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமிகள் இந்த கொடூரத்தை வெளியே சொல்ல முடியாமல் நரக வேதனையை அனுபவித்து வந்தனர். வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டிய ஜான் ஜெபராஜ் அந்த 2 சிறுமிகளுக்கும் அடிக்கடி பாலியல் தொல்லையை கொடுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் ஜான் ஜெபராஜின் மனைவிக்கு தெரிய வரவே குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நிலைமையை புரிந்து கொண்ட அச்சிறுமிகள் தத்தெடுத்து வளர்த்து வந்த வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் ஜான் ஜெபராஜின் முகத்திரை கிழிய தொடங்கிய போது மனைவிக்கு தெரியாமல் தென்காசியில் ஒரு இளம் பெண்ணுடன் முறையற்ற உறவில் இருந்த சமாச்சாரமும் வெட்ட வெளிச்சமானது. அம்பலப்பட்ட ஜான் ஜெபராஜ் தனது மனைவியுடன் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதற்கு பதிலாக தன்னை ஏமாற்றி பணம் பறித்ததாக சொந்த மனைவியே ஜான் ஜெபராஜ் மீது மோசடி புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஜான் ஜெபராஜால் பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளும் வெளியூரில் படித்து வருகின்றனர். இச்சம்பவம் நடந்து ஓராண்டு ஆகியுள்ள நிலையில் சமீபத்தில் தான் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து பள்ளி ஆசிரியையிடம் கூறியுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமிகள் சார்பில் கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் முனைப்பு காட்டிய மகளிர் போலீசார் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். போலீசார் தன்னை கைது செய்வார்கள் என தெரிந்ததும் ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிவிட்டார். போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு கன்னியாகுமரி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.